நம்ம வீக்ரோ கன்சல்டன்சி சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ் போன்ற ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை பிரீமியமா நம்ம செலுத்திட்டே இருப்போம். அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குரிய தொகை நம்மளுக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்றோம். லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? இப்போ நம்ம தான் காப்பீட்டாளர்னு வச்சுப்போம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட பணத்தை பிரீமியமா செலுத்துறோம். அப்போ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. இல்லை அந்த டைம்ல ஏதாவது நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்குரிய ஈடான காப்பீட்டு தொகை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காப்பீட்டு தொகை காப்பீட்டாளரோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட நாமினிக்கு போய் சேரும். இப்போ இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். 2 நபர்களை நம்ம எடுத்துக்கலாம். 2 பேருமே சேம் ஏஜ், சேம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் இருக்கு, இன்னொருத்தட்ட சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. பட் அவர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் 2 crores வச்சிருக்காரு. அந்த நபர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இப்போ 10 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் வச்சிருக்காருல, அவரோட ஃபினான்ஷியல் வெல்த்தை அவர் அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா? அவரோட ஃபேமிலி முடியாது. ஏன்னா அந்த 10 லட்ச ரூபாயை வச்சுதான் அவங்க ஃபேமிலியே வாழணும். பட் இன்னொருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு காப்பீடு வச்சிருக்காரு. அந்த ஃபேமிலி அந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு அந்த காப்பீட்டு தொகை உதவியா இருக்கும். அந்த காப்பீட்டு தொகையை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா கூட 6% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட மந்த்லி 1,20,000 அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா அந்த குடும்பத்தோட எதிர்காலம், அவங்களோட கடன், அவங்களோட அன்றாட செலவுகள், அது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களோட படிப்புக்கும் சரி, அவங்களோட திருமணத்திற்கும் சரி இந்த காப்பீட்டு தொகை உதவியா இருக்கும். நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் அதிகமா இல்லாம கம்மியா இருக்கணும்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதை எடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. வயது குறைவா இருக்கும் போது நம்ம கட்டக்கூடிய பிரீமியமும் குறைவா இருக்கும். வயது அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கட்டக்கூடிய பிரீமியமும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை, நமக்கு எந்த ஒரு நோயுமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நோயோட போய் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளோட பிரீமியம் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் பேக்கப்பை உருவாக்குறதுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியமா இருக்கும். நம்ம லைஃப் டைம் இன்கம்மை ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற அளவுக்காவது நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸோட கவர் அமௌண்ட் இருக்கணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா அவங்க ஒரு சேலரி பர்சனாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 3 இயர்ஸ்க்காவது டேக்ஸ் ஃபைல் பண்ணி இருக்கணும். பட் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது யார் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை தரம் குறையாம இருக்கிறதுக்கு, அவங்க ஃபியூச்சர்ல கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. நீங்களும் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம வீக்ரோ கன்சல்டன்சியை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.